Hi everyone, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன tutorial பார்க்க போறோம்னா crochet keychain நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி அழகான ஒரு எலகண்டான ஒரு keychain நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு பாப்போம். ஓகே, அதுக்கு நான் crochet ஓட backbone tools வந்து நான் எடுத்துர்க்கேன். crochet needle size வந்து 2.5 mm and woolen thread நான் எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நோட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம நோட் போடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நோட் போட்டுக்கோங்க. நோட் போடுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஈஸியான வேயில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம நோட் போட்டோன்னே நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 16 சேஞ்ச் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இன்னொரு நேம் சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ரோக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ரெண்டாவது ரோவில் வந்து நம்ம சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது செயினில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெண்டாவது செயினில் நம்ம சிங்கிள் crochet நம்ம போடலாம். ரோ 2ல் நம்ம ஃபுல்லாக சிங்கிள் crochet தான் நம்ம போட போகிறோம். ஸோ எவ்ரி செயின்ஸ்லேயும் நம்ம சிங்கிள் crochet போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தேர்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 செயின் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த crochetவை நம்ம டர்ன் பண்ணணும். ஓகேவா? டர்ன் பண்ணிட்டோன்னே தான் நம்ம தேர்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, தேர்ட் ரோவில் நம்ம டபுள் crochet மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம yarn ஓவர் பண்ணிவிட்டு நம்மளோட நீடல் வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த செயினில் அந்த இன்சர்ட் பண்ணோன்னே அங்கே ஒரு yarn ஓவர் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம 2 த்ரெட்டாக நம்ம அந்த நீடலில் நம்ம yarn ஓவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ வீடியோவில் நான் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து டபுள் crochet எப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது செயினில் நான் வந்து டபுள் crochet பண்ணுறேன். ஸோ ரோ 3ல் நம்ம எல்லாமே டபுள் crochet தான் பண்ணுவோம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ரோ 4லேருந்து ரோ 6 வரைக்கும் நம்ம டபுள் crochet தான் பண்ணணும். ஸோ அதுக்கு அகைன் நான் 2 செயின் நான் வந்து மேக் பண்ணுறேன் அண்ட் டர்ன் பண்ணிக்கிறேன். அகைன் நம்ம வந்து டபுள் crochet மேக் பண்ண வேண்டியது தான். ஸோ 6 ரோ வரைக்கும் நம்ம டபுள் crochet மேக் பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம 7th ரோவில் நம்ம சிங்கிள் crochet பண்ணணும். ஓகே, அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் த்ரெட் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா embellishment ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து சீவிங் நீடல் வேணும் அண்ட் சீவிங் த்ரெட் வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ், எனி டைப் ஆஃப் பீட்ஸ், எந்த பீட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நம்ம லீஃப் பீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் நம்ம ஆட் பண்ணால் அது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ஃப்ளவர் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் எந்த பீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதோ ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மிரர் அந்த மாதிரி ஏதாச்சும் பீட்ஸ், ஸ்டோன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி 2 செட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, crochet needle வச்சு தான் இந்த 2 ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் ஸ்டிச் வந்து நிறைய டைப் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு ஜாயின் ஸ்டிச் நான் சொல்லித்தரேன் இதில் ஜாயின் ஸ்டிச். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு த்ரெட் எடுத்துருக்கோம், woolen thread. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பார்டர் சைட் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து crochet needle எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் நான் வந்து நோட் போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் நோட் போட்டோன்னே அந்த த்ரெட் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த நீடலை அந்த ப்ராஜெக்ட் பார்டர் சைடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்டர் சைடில் உங்களோட அந்த செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த நாட்டை நம்ம நோட் போட்டோம்ல அந்த நோட்டை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணணும். ஓகே, அண்ட் ட்ராக் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னே நம்ம நெக்ஸ்ட்டு எவ்ரி பார்டர் சைட்லேயுமே நம்ம சிங்கிள் crochet பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த நான் பார்டர் சைடில் 2 சைட்லேயுமே உங்களுக்கு செயின் மாதிரியே தெரியும். ஓகே, ஸோ அந்த செயினில் நம்ம நீடலை இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செயின் ஸ்டிச் நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா? எவ்ரி செயின்லேயும் நம்ம சிங்கிள் crochet பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ அகெயின் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த கார்னர் சைடில் நம்ம வந்து 3 சிங்கிள் செயின் ஒரே லூப்பில் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணுறீங்க. ஆனால் அந்த கார்னர் சைடில் மட்டும் 3 செயின் ஸ்டிச் அதாவது 3 சிங்கிள் செயின் நம்ம பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் கார்னர் சைடில் மட்டும் நம்ம வந்து 3 சிங்கிள் crochet பண்ணணும்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து சிங்கிள் crochet அந்த ஒரு லூப்பில் மட்டும் நம்ம சிங்கிள் crochet 1 டைம் மட்டும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வராது. அண்ட் அந்த ஷேப் கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரே லூப்பில் நீங்கள் 3 சிங்கிள் crochetல நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா யூனிக்கான ஷேப்பாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால, தட் மீன்ஸ் டியூவல் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேம் கலரில் இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் அந்த கார்னர் சைடில் அதாவது அந்த பார்டர் சைடில் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்காக நான் வந்து இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சேம் கலரும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த பார்டர் சைட் நல்லா கரெக்டாக உங்களுக்கு யூனிக்கான லுக்கில் வேணும்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பஃபினஸ்க்காக நான் வந்து சில த்ரெட்ஸில் நான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணாத த்ரெட்டு, அப்புறம் லெஃப்ட் ஓவர் த்ரெட்லாம் நான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் த்ரெட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்லி நம்மளோட ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் கூட உங்களோட டவுட் செஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃப்ரீ PDF வந்து என்னோடய குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல் வேணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.